Happy morning students. போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுடைய மீனிங்ஸு, அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பப்ளிக் கார்பரேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, பப்ளிக் கார்பரேஷனோட மீனிங்ஸ் பார்த்தோம், அதனுடைய ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம். இப்போ பப்ளிக் கார்பரேஷனுடைய அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜஸும் பார்க்க போகிறோம். ஓகேயா, அட்வான்டேஜஸ் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னு தெரியும். பப்ளிக் கார்பரேஷன்ஸ் அதாவது பொதுக்கழகம் இருக்கு இல்லையா, அந்த பப்ளிக் கார்பரேஷனால் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேயா, போல்டு மேனேஜ்மெண்ட் டியூ டு ஆப்ரேஷனல் அட்டானமி, அதாவது போல்டு மேனேஜ்மெண்ட் அண்டு ஆப்ரேஷனல் அட்டானமி அப்படின்னா தன்னாட்சி உரிமை. அட்டானமினா தன்னாட்சி உரிமை, அதாவது பப்ளிக் கார்பரேஷனுக்கு தன்னாட்சி உரிமை அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. ஓகேயா, எ பப்ளிக் கார்பரேஷன் என்ஜாய் இன்டர்னல் ஆப்ரேஷனல் அட்டானமி அஸ் இட் இஸ் free from government control. It can therefore run in business-like manner. Management can take bold decisions involving experimentations in its lines of activities, taking advantage of business situations. பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் கார்பரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அட்டானமியாக இயங்குகிறது அப்படின்னு சொல்லி, அட்டானமினா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், தன்னாட்சியாக இயங்குகிறது. அட்டானமி காலேஜுன்னு சொல்லாங்களே அது மாதிரி, அதாவது அந்த காலேஜுங்கிறது அவங்களுடைய எல்லாமே அவங்களுடைய ஓன் டெசிஷனில் நடக்கக்கூடியது தான் அட்டானமி காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது மாதிரி இந்த பப்ளிக் கார்பரேஷன் வந்து அட்டானமியாக இயங்குகிறது, அதாவது தன்னாட்சியாக இயங்குகிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, மேலும் வந்து ஆனால் கவர்மெண்ட்டுடைய கட்டுப்பாடு வந்து இதில் இருப்பதே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த பப்ளிக் கார்பரேஷனை பொறுத்தவரை கவர்மெண்ட்டுடைய கட்டுப்பாடுகள் இருப்பதில்லை. மேலும் இந்த பிஸ்னஸ் முறையிலோ சிறப்பாக இயங்க முடியும். அதனால் அரசுடைய கட்டுப்பாடு இல்லாதனால இவங்க அந்த பிஸ்னஸ் முறையில் எல்லாத்துலேயும் சிறப்பாக இயங்க முடிகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் அந்த பிஸ்னஸ் சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ப அதை நன்மைகளுக்காக நல்ல ஃப்ரீயாக ஓப்பன் மைண்டோட, அதாவது திறந்த மனதுடன் அவங்க முடிவெடுக்க முடிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த பப்ளிக் கார்பரேஷனை பொறுத்தவரை அரசினுடைய கண்ட்ரோல் இல்லாததுனால இவங்க வந்து எந்த பிஸ்னஸ் முறையில் வந்து சிறப்பாக இயங்க முடிகிறது. மேலும் அதனுடைய அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ப அதனுடைய நன்மைகளுக்காக அந்த பப்ளிக் கார்பரேஷனுடைய அந்த பிஸ்னஸுடைய நன்மைகளுக்காக அவங்க ஓப்பன் மைண்டோட செயல்பட முடியும், அதை முடிவெடுக்க முடிகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, இதுதான் வந்து போல்டு மேனேஜ்மெண்ட் டியூ டு ஆப்ரேஷனல் அட்டானமி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல். லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னா தெரியும் இல்லையா, சட்டமன்றம் இல்லையா, சட்ட அமைப்புகள். லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல்னா சட்ட அமைப்புகளினால் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. சட்ட அமைப்புகளினால் கட்டுப்பாடு, அதான் லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுது. அஃபேர்ஸ் ஆஃப் த பப்ளிக் கார்பரேஷன்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு ஸ்க்ரூட்டினி பை committees of parliament or state legislatures. The press also keeps a watchful eye on the working of the public corporation. This keeps a check on the unhealthy practices on the part of the management of a public corporation. வந்து லீகலாக சட்ட அமைப்புகள்னால எந்த கட்டுப்பாடும் கிடையாது பப்ளிக் கார்பரேஷனுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பார்லிமெண்ட் இது சட்டசபை இல்லையா, சட்டசபை அந்த அமைப்புகளில் அந்த குழு கட்டுப்பாடு மூலம் கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி இந்த பொதுக்கழகம் செயல்பாடுகளை பத்திரிகை துறை மற்றும் அதெல்லாம் வந்து கண்காணித்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த பப்ளிக் கார்பரேஷனை பொறுத்தவரை அதனுடைய செயல்பாடுகள் அதன் நன்மைக்கு எதிராக இருந்தால் அதை சுட்டி காட்டவும் செய்கிறது அப்படிங்கிறாங்க. ஓகேயா, அதாவது வந்து பார்லிமெண்ட் ஆர் லெஜிஸ்லேச்சர் இல்லையா, சட்டமன்றம், இந்த அமைப்புகளினுடைய இந்த டீம் கட்டுப்பாடு குழு கட்டுப்பாடு மூலம் கட்டுப்படுத்துகிறது அப்படிங்கிறது ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் கார்பரேஷனுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்போது அந்த பத்திரிகை துறை அவங்க கண்காணித்து கொண்டு இருக்கிறார்கள். ஓகே, அதனால் இந்த பப்ளிக் கார்பரேஷனுடைய செயல்பாடுகள் அதனுடைய நன்மைக்கு எதிராக இருந்தால் அதனை உடனே சுட்டிக்காட்டவும் சுட்டிக்காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, பார்த்திங்கன்னா குவாலிஃபைடு அண்டு கண்டென்டட் ஸ்டாஃப், அதாவது குவாலிஃபைடு தகுதி மற்றும் அது ஒரு நிறைவான சர்வன்ட்ஸ் ஒர்க்கர்ஸ். ஓகேயா, அதாவது குவாலிஃபைடுனா உங்களுக்கு தகுதி மற்றும் கண்டென்டட் அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான நிறைவான ஒர்க்கர்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதான் பார்க்க போகிறோம். பப்ளிக் கார்பரேஷன் ஆஃபர்ஸ் அட்ராக்டிவ் சர்வீசஸ் கண்டிஷன்ஸ் டு இட்ஸ் ஸ்டாஃப் அஸ் such it's able to attract qualified staff. Because of qualified and content staff, industrial relations problems are not much severe. Staff has a motivations to work hard for the corporations. பப்ளிக் கார்பரேஷனை பொறுத்தவரை அதனுடைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே அலுவலர்கள், அவங்க பணியில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான தன்மை, நிறைவான தன்மை உள்ளது அப்படிங்கிறாங்க. மேலும் வந்து அந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து
குவாலிஃபைடாகவும் தகுதி பெற்றவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த தகுதியும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் மனநிறைவும் உள்ள ஒர்க்கர்ஸில் தான் இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் வளர்ச்சியடையும் அந்த அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, வளர்ச்சியடையும் அந்த அலுவலர்கள் நல்ல மோட்டிவேட்டடோட, அதாவது நல்ல ஊக்கத்துடன் ஒர்க் பண்ணுவதால் இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது வேகமான ஒரு வளர்ச்சியை அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து குவாலிஃபைடு அண்டு கண்டென்டட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு டைலர் மேடு ஸ்டாட்யூட், அதாவது த ஸ்பெஷல் ஆக்ட் பை விச் எ பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸ் இஸ் கிரியேட்டட் கேன் பி டைலர் மேடு டு மீட் த ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் ஆஃப் எ பப்ளிக் கார்ப்பரேஷன் ஸோ தட் தி கார்ப்பரேஷன்ஸ் கேன் ஃபங்க்ஷன் இன் த பெஸ்ட் மேனர் டு அச்சீவ் இட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ். அதாவது வந்து டைலர் மேடு ஸ்டாட்யூட் அப்படின்னா ப்ரிப்பரேஷன், அதாவது தயார் நிலை அப்படின்னு அர்த்தம். ஓகே, தயார் நிலையில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பப்ளிக் கார்ப்பரேஷனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அதனுடைய ஸ்பெஷல் ஆக்ட், அதாவது சிறப்பு சட்டம், ஸ்பெஷல் ஆக்ட் அப்படின்னு அந்த மூலம், அந்த ஸ்பெஷல் ஆக்ட் மூலமாக உருவாக்கப்படுவதால் பப்ளிக் கார்ப்பரேஷனை பொறுத்தவரை அதுக்கு தனி ஒரு இது இல்லையா, அதாவது அட்டானமியாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்புன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதனால் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆக்ட், தனிப்பட்ட ஒரு சிறப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு அந்த உருவாக்கப்படுவதால் அதனுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்கின்றன அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பப்ளிக் கார்ப்பரேஷன் அந்த ஆக்ட் மூலம் அதனுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்கின்றன அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பப்ளிக் கார்ப்பரேஷன் அதனுடைய ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸால், அதாவது சிறப்பான செயல்பாடுகள் மூலம் வந்து அதனுடைய நோக்கங்களை நிறைவேற்றி கொள்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அதனுடைய சிறப்பான ஃபங்க்ஷன், அதனால் அந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் அதனுடைய நோக்கங்கள் மூலம் அச்சீவ் அடைகிறது, அதாவது ஒரு முன்னேற்றத்தை அடைகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, இது ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா not affected by political changes, not affected by political changes, அதாவது அரசினுடைய தலையீடு இல்லாமை, ஓகேயா, இல்லாத ஒரு கழகமாக எது இருக்குது, பப்ளிக் கார்ப்பரேஷன் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, வந்து being a distinct legal entity, a public corporation is not much affected by the political changes. It can maintain continuity of பாலிசி அண்டு ஆப்ரேஷன்ஸு. அதாவது நாட் அஃபெக்டட் பை பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா அரசினுடைய தலையீடு இல்லாமை, அதனால் வந்து இந்த கவர்மெண்ட்டுடைய இன்டர்வென்ஷன், அதாவது அரசினுடைய தலையீடுகளால் வந்து இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் வந்து எந்தவித வந்து அஃபெக்ட் பண்ணப்படாது. ஓகே, எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இதனுடைய பாலிசிஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய பாலிசிஸ், இதனுடைய ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாமே இது தனி, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பப்ளிக் கார்ப்பரேஷனை பொறுத்தவரை ஒரு அட்டானமஸ், தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் இதனுடைய பாலிசிஸ், இதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். ஓகே, ஏன்னா அது அரசினுடைய தலையீடு இருந்தாலும் அது எந்த விதத்திலையும் இந்த பப்ளிக் கார்ப்பரேஷனை பாதிக்காது. அது ஒரு அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெசர் லைக்ஹுட் ஆஃப் எக்ஸ்பாலிட்டேஷன், அதான். ஓகேயா, லெசர் லைக்லிஹுட் ஆஃப் எக்ஸ்பாலிட்டேஷன்ஸ், அதாவது வந்து குறைந்த, அதாவது லெசர்னால் குறைந்த அளவிலான எக்ஸ்பாலிட்டேஷன் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், சுரண்டல். ஓகே, சுரண்டலுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ரொம்ப கம்மியான அளவில் இதில் வந்து, அதாவது பப்ளிக் கார்ப்பரேஷனை பொறுத்தவரை எக்ஸ்பாலிட்டேஷன், சுரண்டல் என்பது மிக குறைவாக இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. ஓகேயா, த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் வேரியஸ் இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் லைக் லேபர், consumers, etc., nominated by the government. As such, there is lesser likelihood of exploitation of any class of society by the public corporations. அதாவது பார்த்திங்கன்னா இந்த அதான் சொன்னேன், எக்ஸ்பாலிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து லெஸராக இருக்கும், குறைவானதாக இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. இந்த பப்ளிக் கார்ப்பரேஷனை பொறுத்தவரை இந்த டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அவங்க அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸால் அந்த சொசைட்டியில் அந்த சமுதாயத்தில் பலதரப்பட்ட ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, பலதரப்பட்ட ஒர்க்கர்ஸினுடைய அந்த கன்சம்ஷன், பணியாளர்கள் மற்றும் கன்சியூமர்ஸ், அதாவது ஒர்க்கர்ஸு, கன்சியூமர்ஸ் மற்றும் வந்து அந்த சொசைட்டியுடைய நன்மைக்கு நலம் விரும்பிகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சொசைட்டியுடைய நலம் விரும்பிகள் ஆகியோர் வந்து இந்த கவர்மெண்ட்டால் தேர்ந்தெடுத்திருப்பதால் இந்த எக்ஸ்பாலிட்டேஷன் மற்றும் வந்து இந்த ஊழல் அப்படின்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதனால் இந்த பப்ளிக் கார்ப்பரேஷனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா
ஒர்க்கர்ஸாக இருந்தாலும் சரி, கன்சியூமர்ஸாக இருந்தாலும் சரி, சொசைட்டியை வந்து நேசிக்கக்கூடிய நல்ல நண்பர்களாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் வந்து அரசு தேர்ந்தெடுப்பதில் ஆகியோரை வந்து இந்த அரசே தேர்ந்தெடுத்திருப்பதால் அதில் வந்து எக்ஸ்பாலிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பாலிட்டேஷனும் இருக்காது, இந்த ஊழலும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா. நெக்ஸ்ட் அது வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு அட்வான்டேஜஸ். ஓகேயா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸஸ் பாலிசி, ப்ரைஸிங் பாலிசி, ரீசனபிள் ப்ரைஸிங் பாலிசினா உங்களுக்கு தெரியும், தகுந்த விலை கொள்கை. பாலிசினா கொள்கை, ப்ரைஸ் அதாவது விலை கொள்கை, தகுந்த விலை கொள்கை. அதான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பப்ளிக் கார்பரேஷன்ஸ் ஃபாலோஸ் ஆர் ரீசனபிள் ப்ரைஸிங் பாலிசி பேஸ்டு on cost benefits analysis. Hence public are generally satisfied with the provisions of goods and services by the public corporations. அதாவது பப்ளிக் கார்பரேஷனை பொறுத்தவரை அதனுடைய காஸ்ட்டு பெனிஃபிட்ஸு என்ற பேஸில் அந்த பப்ளிக் கார்பரேஷன் வந்து இந்த ப்ரைஸஸ் அதற்கு ப்ரைஸ் பாலிசி அதாவது விலை கொள்கை அதை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆகவே வந்து இந்த பப்ளிக் கார்பரேஷன் அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, பொருள்கள், அந்த பொருள்கள் மற்றும் சர்வீசஸ் அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பொருள்கள் மற்றும் அந்த சேவைகள், பணிகள், அந்த பணிகளை பப்ளிக் கார்பரேஷன் மக்கள் வந்து சாட்டிஸ்ஃபை திருப்தி அடையும் வகையில் செயலாற்றுகிறது. நல்லா தெரிஞ்சுங்க, பப்ளிக் கார்பரேஷனை பொறுத்தவரை ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படிங்கிறது கம்மி. ஓகேயா. அது வந்து மேக்ஸிமம் அது மக்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக செயல்படக்கூடிய ஒரு கார்பரேஷன் தான் பப்ளிக் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்கோம், அட்வான்டேஜஸ் பார்த்துருக்கோம். ஓகேயா. இனிமேல் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். ஓகேயா. டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகேயா. டிஸ்அட்வான்டேஜஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டானமி அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி ஒன்லி இன் தியரி. அட்டானமி அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்டானமின்னா உங்களுக்கு தெரியும், தன்னாட்சி, மற்றும் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா நெகிழ்வுத்தன்மை. இது எல்லாமே இந்த பப்ளிக் கார்பரேஷனில் இருக்குது. ஓகேயா. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. அட்டானமி அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி அட்வான்டேஜஸ் ஆஃப் தி பப்ளிக் கார்பரேஷன் exist only in theory. In practice, there is a lot of indifference in the working of a public corporation by ministers, governments, officers and other politicians. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டானமி அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி அதாவது நெகிழ்வுத்தன்மை, இது ரெண்டும் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. அதாவது அட்டானமி அப்படிங்கிறதும் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறதும் அதாவது தியரியாக வேணால் அது கரெக்டாக இருக்கலாம். ஓகே. தியரியாக மட்டுமே இருக்குது. இந்த பப்ளிக் கார்பரேஷனை பொறுத்தவரை அட்டானமியும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் தியரியாக தான் இருக்குது. அது வந்து ப்ராக்டிக்கலாக இல்லை. இங்கே பப்ளிக் கார்பரேஷனில் நடைமுறையில் அந்த மாதிரி ஒரு தன்மை இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகேயா. அதாவது பப்ளிக் கார்பரேஷனை பொறுத்தவரை அதில் வந்து அந்த மினிஸ்டர்ஸ் மற்றும் கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் மற்றும் பொலிட்டீஷியன்ஸ் அவங்களுடைய ஆதிக்கம், அவங்களும் இடையூறுகள் அதிகம் ஏற்படுத்தப்படுகிறது. ஓகே. அவர்களால் இடையூறுகள் அதிகம் ஏற்படுத்தப்படுகிறது கட்டாயம். ஓகே. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. ஓகேயா. இதனுடைய கண்டினியூஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேயா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.